இலங்கையின் பன்முகத்தையும் இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தையும் பறைசாற்றும் வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய தைப்பொங்கல் விழா வடமாகாணத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை வடமாகாண மக்கள் பாரம்பரிய முறைப்படி பூரண கும்பம் வழங்கி பெரும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். தேர்தல் முடிவுகளுக்கு பின் மக்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக ஆயிரக்கணக்கான மக்கள் விழாவிற்கு திரண்டு வந்து தமது ஆதரவையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர். தமிழ் மக்களின் தனித்துவமான கலை, கலாச்சார விழுமியங்களை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த இவ்விழாவில் பாரம்பரிய முறைப்படி ஜனாதிபதி அவர்கள் பொங்கல் பானையில் பால் பொங்க வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். கரகாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் நாதஸ்வர இசை உள்ளிட்ட தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்வுகள் இவ்விழாவிற்கு மெருகூட்டின. விவசாயிகளின் கடின உழைப்பிற்கு நன்றி செலுத்தும் விதமாக இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் கௌரவம் அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை மிக்க ஒரு சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்புவதே எமது இலக்கு என உறுதியளித்தார். 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கல் விழா வெறும் அறுவடை திருநாளாக மட்டுமின்றி நாட்டில் நிலவும் மத இன ஒற்றுமையை வெளிப்படுத்தும் தேசிய நல்லிணக்க பொங்கலாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. அண்மைய அனர்த்தங்களிலிருந்து மீண்டெழும் ஒரு தேசமாக வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தூர நோக்கத்துடன் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை இந்த விழா கோடிட்டு காட்டியது.